Praise the Lord Jesus Christ. எனக்கு அன்பார்ந்த தேவஜனங்களே, என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட் இந்த சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் நன்றி சொல்கிறேன். என்னோட கூட யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரம் 34வது வசனம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஆமீன். பரிசுத்த ஆவியானவர் தேவனால் அனுப்பப்பட்டவர். அவர் தேவனுடைய வார்த்தையை மாத்திரமே பேசுகிறார். தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்துருக்காங்கச்சு. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றியும் சொல்ல வைக்கிறது, அந்த இடத்துல பரிசுத்தாவியை பற்றியும் சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல பிதாவை குறித்து வந்து பாருங்களேன், தேவனால் பிதாவானால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அனுப்பியிருக்கிறார். அவரோட ஆவி, கர்த்தருடைய ஆவியே பரிசுத்தாவியானவர் இல்லைங்களா? கர்த்தருடைய ஆவி எங்கோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியே ஆவியானவர் நம்ம படிக்கிறோம். ஸோ கர்த்தருடைய ஆவியானவரை அவர் இயேசு கிறிஸ்துக்குள்ளே அனுப்பி இந்த இடத்துல நம்ம திரியேக தேவனை பார்க்க முடியும். தேவனை அனுப்புகிறார், இயேசு கிறிஸ்து வரார், தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளும் வாங்கி கழிச்சு. இயேசு கிறிஸ்துக்கே அவர் அவ்வளோ தேவைன்னா நம்மளாம் சாதாரண மனுஷங்கள். இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து மனுஷனாகவும் இருந்தார் 100%. அதே நேரத்தில் 100% அவர் டிவைனாகவும் இருந்தார் இல்லைங்க, தேவனாகவும். ஆனால் அப்படிப்பட்டவருக்கே பரிசுத்த ஆவியானவர் அவசியம்னா அப்போ நம்மளுக்கு அதிக நிச்சயம் இல்லையா தேவை? ஸோ நம்ம மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னவர்கிட்ட கேட்கடிச்சு அவரோட தம்முடைய ஆவியை ஊற்றுவார். அவரோட ஆவினால் நம்மளை நிரப்புவார். அவர் வல்லமையினால் நம்மளை நிரப்புவார். தேவ நாமம் மகிமைப்படும். தேவ ராஜ்யம் கட்ட நம்மளை எடுத்து பிரயோஜனப்படுத்துவார். அப்படிப்பட்ட ஆவியானவர் வாஞ்சிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவ, ஆண்டவரே உம்முடைய குமாரனை அனுப்பி உம்முடைய வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும்படி வைத்தீரே. இன்றைக்கும் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது அவருக்கு நீர் பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் பொழிந்தது போல பரிசுத்த ஆவியானவரை எங்கள் மீது நீர் அளவில்லாமல் பொழியும்படி, எங்களையும் நிரப்பும்படி, எங்கள் நாவுகளை தொடும்படி, எங்கள் இருதயங்களை தொடும்படி, எங்கள் சிந்தைகளை தொடும்படி, எங்களோட ஆவி ஆத்மா சிந்த சரீரம் உச்சன் தலைமை உள்ளங்கால் அவைங்களெல்லாம் உம்முடைய ஆவியினால் நிரப்பி ஆண்டவரே வல்லமையாய் எங்களையும் எடுத்து நீர் பிரயோஜனப்படுத்தும்படி நாங்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது ஆண்டவரே ஆத்துமாக்கள் எல்லாம் ஆண்டவரே குற்றப்பட்டு ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பக்கம் மனம் திரும்ப ஆவியை தந்து ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக ஜபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன். ஆவியானவர் நம்மளையும் கொண்டு பெரிய காரியங்களை செய்து எதுக்காக? நம்மளுக்கு பேர் புகழ் பணத்துக்காக அல்ல, தேவனுடைய நாம மகிமைக்கேண்டு இயேசு கிறிஸ்துவ பிரயோஜனப்படுத்தினது போல நம்மளையும் பிரயோஜனப்படுத்தும்படியாக நம்ம வாஞ்சி கேட்கறச்சே. நிச்சயம் ஆவியானவர் நம்மளை அவர் அபிஷேகத்தினால் நிரப்புவார். அவருடைய வல்லமையினால் நிரப்புவார். தேவநாமம் மகிமைப்படும். ஆமீன். காட் பிளஸ் யூ.